நோயில் மாத எதிர்காலம். சரி, ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டுட்டு டக்கு டக்கு முடிச்சுட்டு அம்மா அப்பா திருப்பி அனுப்பலாம். சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர். என் பேர் சொல்லுங்க. உமையா. உமையா சிஸ்டர். அப்பாவையும் கூட நிக்க வச்சுக்கோங்க சிஸ்டர். உங்களுக்கு முதல்ல செராகேட் பத்தி யார் சொன்னது? ஏன் புஷ்பா மாட்டேன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இதை சொல்லும் போது நான் நம்பல. இப்போ ஃபர்ஸ்ட் அப்புறம் சரியாகும் எல்லாமே சொல்லிட்டு சொன்னாங்க. 3 days நான் எங்க மாமாவை அனுப்பிச்சேன். ஃபர்ஸ்ட் நான் தான் எங்க மாமாவை அனுப்பிச்சேன். ஆமா, எங்க மாமா அனுப்பிச்சேன், என் தங்கச்சி அனுப்பிச்சேன், என் ஹஸ்பண்ட் அனுப்பிச்சேன். எல்லாமே பாருங்க. அதுக்கப்புறம் தான் நான் அனுப்பிச்சு 2ஆவதா வந்திருக்கீங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. முதல்ல நீங்க படிக்கிறீங்க வரும்போது என்ன நினைச்சீங்க? என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? என்னெல்லாம் சந்தேகம் வந்துச்சு? சந்தேகம்னா மெடிசனே என்னால் எடுக்க முடியாது. எனக்கு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. மெடிசன் அதாவது உடம்புல குறைபாட்ட உடனே விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் கொடுப்பாங்கல்ல, அதுக்கு சாப்பிட்ட உடனே எனக்கு அலர்ஜி ஆகும். கையெல்லாம் அப்படியே அமைக்கும், உடம்பெல்லாம் அமைக்கும். அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் எதுவுமே எடுத்துக்கிறது கிடையாது. எங்கேயுமே போகிறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் வீட்டிலே எதுனாலும் ஆகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தேன். நான் எங்கள் சித்தி தான் ரொம்ப கம்பேர் பண்ணிக்கிட்டோ சொன்ன உடனே வந்தவுடனே எனக்கு இதெல்லாம் உள்ளாரவே போய் படிக்க வச்சாங்க. ஒன்றே போயில ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு 1 week ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு வீட்டுக்கு போன உடனே இந்த ஒரே ஒரு கிளாஸ் வாட்டர்லாம் குடிச்சு போனேன். கிட்டத்தட்ட ஒரு 15 டைம்ஸ் பாத்ரூம் போனேன். நல்ல விஷயம். அந்த பாத்ரூம் பயங்கரமா ஸ்மெல்லாம் வந்தது எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 days அப்படிதான் ரொட்டீனா பாத்ரூம் போயிட்டே இருந்தேன். செராகேட் வரதுக்கு முன்னாடி நீங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்கீங்க? உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு? எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க ஒருத்தருக்கு மட்டும் சொல்லுங்க, என்ன பிரச்சனை? எனக்கு ஃபர்ஸ்ட் உடம்பு செரிக்காது. அவ்வளோ செரிமான பிரச்சனை சின்ன வயசுல இருந்தே இருக்கு. 35 ஆகுது. செரிமான பிரச்சனைகள். சரி, அடுத்து ஃபேட்டி லிவர் இருக்கு. லீசர்னால செராகேட் தெரப்பி எடுத்தா பரம்பரை நோய்கள் சரியாகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சரியாகும். இப்போ உங்க வீட்டுல கொழுக்கத்தாக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, தாத்தாக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, உங்க பையனுக்கு வருமா வராதான்னு கேட்டா கண்டிப்பா வரும். உங்களுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போயிட்டு என் பையனுக்கு வராம இருக்கிறதுக்கு எதனா மெடிசன் கொடுங்கன்னு கேட்டு வாங்குவீங்களா? முடியாது. அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது இல்லையா? ஆனா இந்த தெரப்பி எடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி பரம்பரை நோய்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ, கிட்னி ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், சுகர் இருக்கு, முடக்குவாதம் இருக்கு, கண் ப்ராப்ளம் இருக்கு, இவங்கெல்லாம் இப்போதுலயே உங்க பிள்ளைகளுக்கு நீங்க இந்த தெரப்பியும் வாட்டரும் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா பின்னாடி அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வராம நம்ம செராகேட் தெரப்பி பார்த்துப்போம். ஓகேங்களா? அப்ப வீசிங் பரம்பரை நோயா இருந்தா உங்களுக்கு இருக்கு. இது எவ்வளவு நாள்ல உங்களுக்கு வெளியில தெரிஞ்சது? குழந்தைகளுக்கு ஒரு 5 to 6 years நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சின்ன வயசுல இன்ஜெக்ஷன் போடுவாங்க. கொஞ்சம் பெருசா இருக்கிறது டெலிவரி மாத்திரை தான், பாதி மாத்திரை தான் போட சொல்லுவாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல மருந்து மாத்திரைகள் இப்படியும் உங்களுடைய லைஃப் மாறி இருக்கு. நிறைய எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் உங்க உடம்புக்காக? அதெல்லாம் சொல்லவே முடியாது, கணக்கே இல்ல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 20 வருஷத்துல எவ்வளவு வேணாலும் நம்ம சொல்லலாம். ஆனா அது கண்ணுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு மாசத்துக்கு ஒருத்தருக்கு எடுத்துக்கிட்டா கூட 5000 ரூபாய், இப்ப சும்மா போயிட்டு வந்தாலே 5000 ரூபாய் 10,000 ரூபாய் ஆயிடுது இல்லையா? அப்ப ஒரு 20 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க. செராகேட் எவ்வளவு நாள் ஆச்சு? 2 months ஆகுது. 2 months. 60 நாள் எடுத்துருக்கீங்க. 60 நாள் தொடர்ந்து தெரப்பி எடுத்திருக்காங்க. உங்களுக்கு அது நல்லா ஞாபகம் வரும். இந்த தெரப்பியை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயம். ஒண்ணு, இதை தினமும் நீங்க எடுத்துக்க வேண்டிய கட்டாயம். அப்படி இருந்தாதான் இந்த நேச்சுரல் ரேஸ் நம்ம உடம்புக்குள்ள ஊடுருவி தான் கழிப்புகள் வெளியில எடுத்துட்டு வரும். அப்ப நீங்க தினமும் உடம்புக்காக இதை பயன்படுத்தணும். 2வது, வலி கழிவுகள் என்ன வந்தாலும் என்ன பண்ணணும்? அந்த டைம்ல தான் நீங்க மிஸ் பண்ணாம தெரப்பி எடுத்துக்கணும். ஒரு 60 நாள் தொடர்ந்து தெரப்பி எடுத்திருக்கீங்க. 20 வருஷமா இருந்த ஒரு பிரச்சனை இப்ப எப்படி? பரவாயில்ல. ஏன்னா அப்பெல்லாம் ரொம்ப வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவேன் அந்த சமயங்கள் எல்லாம். ஏன்னா மெடிசன் டாக்டர் இது எடுத்துக்க கூடாது, இருந்தாலும் ரொம்ப முடியலன்னா எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. அதை எடுத்துக்க கூடாது சொன்னாங்க, எடுத்துக்கிறதே கிடையாது. நான்
அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன் நான். சுடு தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் நான். பண்ணாதான் அது மாத்திரை ஒரு சில மாத்திரைகள் போடவே கூடாதுன்னு நமக்கு சொல்றாங்க இல்லையா? ஆனா அதை போட்டுதான் அவங்களோட சூழ்நிலை நம்ம உடம்புக்குள்ளேயுமே அது போடும்போது நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் என்ன பண்ணும் வரும். அது அவங்களேதான் நம்மளால குத்தம் சொல்ல முடியாது. இப்ப இவங்களுக்கே மாத்திரை போடும்போது என்ன இருக்கு, அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி எல்லாம் அவங்களுக்கு நிறைய வந்துருக்கு. சிலத்தில் இப்ப எவ்வளவு சதவீதம் நல்லா இருக்கீங்க? எனக்கு 70% நீங்க நல்லா இருக்கீங்க. ஏன்னா நான் ஹாட் வாட்டர் வேணா இப்போ சீசன் குளிர்காலம் ஆரம்பிச்சோன்னா ஹாட் வாட்டர் தான் குளிப்பேன். டெய்லி காலையில குளிக்கிறதுல பசத்தண்ணி குளிச்சுட்டா அடுத்த நாள் மூச்சு வாங்குவோம் எனக்கு. நான் இப்போ ஃபுல்லாவே எனக்கு பசத்தண்ணி ஏன்னா பசத்தண்ணி குளிக்கிறதே பிடிக்கும். அப்ப அந்த உங்களுக்கு அந்த பையெல்லாம் இல்லைல்ல? ஆக்சுவலி பச்சை தண்ணியில யார் குளிக்க விரும்புறாங்களோ அவங்க பாடியில பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சுடுதண்ணி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நர்வஸ்ல ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ உங்களுக்கு கோல்டு குறையா இருந்தாலும் பச்சை தண்ணியில குளிக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா பாடியில பிளட் வந்து நல்லா சர்க்குலேட் ஆயிடுச்சு. தெரப்பியோட மெயின் திங்கே அதுதான். உள்ளுக்கு வந்து சுத்தப்படுத்தி கழிவுகளை வெளியேற்றப்படும் போது நரம்புல எல்லாமே ஃப்ரீ ஆகி நல்லா பிளட் சர்க்குலேஷன் ஆகும். எல்லா ஆர்கான்ஸ்க்கும் ரத்த ஓட்ட சீரா போச்சுன்னா ஏதாவது ப்ராப்ளம் வருமா? எந்த விதமான ப்ராப்ளம்ஸுமே வராது. இப்போ உங்களுக்கு அந்த பயம் போயிடுச்சா மனசுக்குள்ள? நமக்கு இனிமே மருந்து மாத்திரை வேண்டாம் கேட்டுட்டு போறேன். இனிமே நம்ம சரி பண்ணிடலாம் எல்லாரும் ஒரு நம்பிக்கை இருக்கு. கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா கண்டிப்பா. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. இப்ப நிறைய அம்மாவுக்கு ஒரு டவுட் இருக்கும், இத நோய்கள் வந்தாதான் எடுக்கணும். பசங்களுக்கு எல்லாம் சின்ன பசங்களுக்கு இப்போதுல இருந்தா பின்னாடி எதனா பிரச்சனை வந்துருமா அந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல கண்டிப்பா கொடுங்க. ஏன்னா எனக்கு வந்து பாதாம் சாப்பிட்டா அலர்ஜி. அது வந்து எனக்கு 1 இயர் சாப்பிட்டு 1 இயர் கழிச்சுதான் எனக்கு அந்த இதெல்லாம் தெரிஞ்சது. ஏன்னா அப்ப சாப்பிட்டு நாங்க சாப்பாடு வேற எல்லாமே வேற. ஆனா என் பொண்ணுக்கு நான் டெஸ்ட் பண்ணாத தப்பா நினைச்சுக்காங்க. என் பொண்ணுக்கு அந்த மாதிரி இருக்கா நான் டெஸ்ட் பண்ணேன். ஒரு 15 days தான் டெய்லி ஒரு பாதாம் தான் கொடுத்தேன். ஆனா அவங்களுக்கு என்ன மாதிரியே ஃபுல்லா முடி கொட்டி போய் தலையில ஒரே ஒரு முடி தான் நினைச்சிட்டு எனக்கு அதையே வந்துருச்சு. அவளுக்கு குழந்தை ஒரு 4.5 years தான் இருக்கும். அப்போ இப்ப 7 years ஆகுது. 4.5 years தான் இருக்கும். ஆனா எனக்கு அழை வந்துருச்சு. அவளை பார்த்துட்டு ரொம்ப ஒல்லியாயிட்டா, கண்ணெல்லாம் இப்படி எடுத்து பார்த்தாலே அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு ஆயிடுச்சு. ஒரு 15 days கொடுத்தேன். எனக்கு 1 year சாப்பிட்டானது அவளுக்கு 15 days கொடுத்து ஆச்சு. என் அப்பா அவ உடம்பு எவ்வளவு வீக்கா கம்மியா இருக்கு எனக்கு அப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா என்ன பார்த்து எங்க அம்மா அழுதாங்க, இப்படி ஆயிட்டியே எதை சாப்பிட்டு ஆயிட்டு. ஆனா நான் என் பொண்ணை பார்த்து அழுகும்போது தான் தெரிஞ்சது அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்காங்க என்னை பார்த்துக்கிட்டு. அதனாலதான் போய் அவங்களுக்கும் ரொம்ப நன்றிமா. அப்பா கிட்ட 2 வார்த்தை. அப்பா வணக்கம்ப்பா. உங்க பேர் சொல்லுங்க. சுந்தரமூர்த்தி அப்பா. என்ன வயசு ஆகுது? 24 ஆகுது. என்ன பிரச்சனைக்கு வந்தீங்க? சுகர், பிபி எல்லாருக்கும் மூட்டு வலி தான் மெயின். சுகர் இருக்கு, பிபி இருக்கு, மூட்டு வலி இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. மூட்டு வலி வந்த பிறகு வரும்போது படிக்கட்டு ஏற முடியாது, குச்சின்னு தான் வந்தேன். இப்போ வந்து நல்லா ஏறி வர மாதிரி இருக்கு. அப்ப இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீங்க ஏதோ பஸ்லாம் வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஆட்டோ கார் அந்த மாதிரி தான் போவீங்க. ஏன் பஸ்ல ஏற மாட்டீங்க? முடியாது. அப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து வந்தேன். இங்கேருந்து ஆட்டோ குச்சி வரேன். ஒரு நாள் பஸ்ல ஏறி பார்க்கறாங்க, பஸ்ல ஏறி இறங்கி வந்தேன். பஸ்ல ஏற முடியாது அம்மாவால. மூட்டை அவ்வளோ வலிக்குமா? ஏற எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஒரு 50 வயசு மேல வந்துருச்சுனாலே மூட்டு பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும்ல. அப்ப ஒண்ணு கூட நடக்க முடியாது, நடந்து வர முடியாது. போய் போல 32 வயசு உங்களுக்கு. அப்பாவுக்கு எவ்வளவு வயசு சொன்னீங்க? 70. அதாவது பாதிக்கு பாதி. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஈக்குவலா அப்பாவுக்கு என்ன கிடைச்சிருக்கு? அது எழுச்சி வந்து தெரப்பி கொடுத்துருக்கு. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்க. டேப்லெட் எவ்வளவு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு கம்மி பண்ணிருக்கீங்க? ஒரு நாளைக்கு மட்டும் 12 மாத்திரைகள் போடுவீங்க. எல்லாத்துக்கும் சேர்ந்து
சேர்த்து. இப்போ செலக்ட் இருந்து எவ்வளவு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் நான் குறைக்கல. ஆ. டாக்டர் மந்த்லி டெஸ்ட் பண்ணிடுவாங்க. மந்த்லி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நார்மலா இருக்கு. மாத்திரை மட்டும் குறைக்கல. சரி, அந்த டாக்டர் வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு மாத்திரை என்ன பண்ணிக்கலாம்? தாராளமா குறைச்சிக்கலாம். சரி, கண்டிப்பா கம்மி பண்ணிடுவாங்க. சரிங்களா? டாக்டரை நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறமா டேப்லெட் நிறுத்திக்கோங்க. அப்புறம் எல்லாமே நார்மல்ல இருக்கு. சுகர், பிபி எல்லாமே நார்மல்ல தான் இருக்கு. அப்பா அம்மாக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? தினமும் இந்த தெரப்பி வந்து தெரப்பி எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். உடம்பை பாதுகாத்துக்கணும். உடம்பு பாதுகாத்துக்கணும், அதுதான் முக்கியம். அது மட்டும் இல்லாம நான் லாஸ்டா ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு நம்ம தெரப்பி எடுக்க போலாம். என்ன அப்படின்னா, இப்போ அவங்க அம்மா வந்து இவங்களை நினைச்சு ஃபீல் பண்ணாங்க, இவங்க வந்து இப்ப இவங்க குழந்தைய நினைச்சு ஃபீல் பண்றாங்க. இங்க இருக்கிற ஒருத்தருமே நான் குழந்தைங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து வாங்கி கொடுக்குறீங்களா இல்லையா? ஒவ்வொரு விஷயமும் என்ன பண்றீங்க? இது நம்ம வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும், இது நம்ம வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும், பார்த்து வாங்கி கொடுக்குறீங்களா இல்லையா? அதெல்லாம் பாதுகாப்பா இருக்கா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. பிள்ளைங்க எதுக்குன்னு என்ன பண்ணிடுவோம்? வாங்கி கொடுப்போம் இல்லையா? இந்த விஷயம் வந்து அவங்க வாங்கினதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனே அவங்க குழந்தைக்காக தான். ஸ்கூல் முக்கியம் யார் சொல்லி கொடுக்குறீங்க? நீங்க தான் சொல்லி கொடுக்குறீங்க. இத படி இந்த வேலைக்கு போன்னு யார் சொல்லி கொடுக்குறீங்க? நீங்க தான் சொல்லி கொடுக்குறீங்க. அப்ப ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போதுல இருந்தே அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்க வயசுல அவங்க இந்த மாதிரி கஷ்டப்பட மாட்டாங்க. அதுக்கு நம்ம தெராபியல் தெரப்பி ரொம்ப உறுதுணையா வந்து இருக்கும். அதனால இப்போதுல இருந்து என்ன பண்ணுங்க, அம்மா அப்பா எல்லாருமே உங்க பசங்களுக்கு ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம், இந்த மேட்டும் இந்த வாட்டரும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, சொல்லி கொடுங்க. வலிகள் தீரும் காலம் தெரிகிறது. நாள்பட்ட வலிகள் தீரும் என்று சேரா கேர்வடுகின்றார். அந்த நம்பிக்கையில் வலிகள் மாயமாகி சந்தோஷம் அடைகின்றார். வலிகள் தீர்ந்த விஷயம் அறிந்து மற்றவரும் வருகின்றார். தினம் அனைவரும் அந்த உடல் நலம் பெற்று நிம்மதி அடைகின்றார். குளத்தூர் சேராகே தெய்வ இல்லம் பெரும் புகழிமை பெறுகிறது. சர்வதேச அரங்கில் முதலிடம் பெற்று சாதனை படைக்கிறது.